நான் இத பத்தி நிறையவே யோசிச்சு பார்த்துட்டேன். உன்கிட்ட இப்ப இருக்கிற இந்த சக்தியை உனக்கு ஆல்மைட் தானே கொடுத்தாரு. நீ இத மறுக்காம இருக்கும் பட்சத்துல இந்த விஷயத்த நான் உண்மைன்னு எடுத்துக்கிறேன். வாயை திறந்து பேசு. ஆமா, இப்ப எதுக்கு அத பத்தி கேக்குற? நீயும் சரி நானும் சரி ஆல்மைட்ட ஒரு பெரிய வழிகாட்டியா மதிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கான பொட்டன்ஷியல் என் கிட்ட மட்டும் தான் முழுசா இருக்கு. ஆனா ஒன்ன மாதிரி இருக்கிற ஒருத்தர் நான் ரோல் மாடலா பாக்குற ஒருத்தர் கிட்ட பவரை வாங்கியிருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்காமலேயே இருந்திருக்கேன். அதனால தான் இப்ப இங்க நிக்கிறோம். இந்த விஷயத்த முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கேயே, அதுவும் இப்பவே. என்ன பேசுற நீ? எதை ஏதோட சேர்த்து வச்சு பேசுற கச்சான்? வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறது நல்லதாவே இருக்காது கச்சான். அதையும் மீறி சண்டை போடணும்னா பிராக்டிஸ் செஷன் வரைக்கும் காத்துரு. ஏதாவது ஒரு ட்ரைனிங் ரூம்ல சண்டை போடலாம். இப்ப நம்ம சண்டை போடணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்பெல்லாம் கண்டிப்பா என்ன பாதியிலேயே தடுத்துருவாங்க. எதனால அவனுக்கு இந்த பவரை கொடுக்கலாங்கிற நம்பிக்கை ஆல்மைட்டுக்கு வந்ததுங்கிறத நானே சோதிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ அவரை ஃபாலோ பண்ண விதம் தான் சரியா இருக்குங்கிற பட்சத்துல நான் அவரை ஃபாலோ பண்ண விதம் தப்புன்னு சொல்ல வரியா? என்ன கச்சான்? ஏய், நீ இப்ப அத பாத்தியா இல்லையா? ஆல்மைட் மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. எல்லா நிலைமையிலையும் அவரு சிரிச்சுக்கிட்டே தான் மக்களை காப்பாத்துறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஜெயிக்க போறது ஆல்மைட் தான். அவரை மாதிரி சிறப்பான ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது. என்னாலையும் அவரை மாதிரி ஒரு ஹீரோ ஆக முடியுமா? நிஜமா நீ என் கூட சண்டை போட போறியா? நீ அடி வாங்காம இருக்கணும்னா திருப்பி அடி. இப்பெல்லாம் கையை விட்டுட்டு காலை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கல நீ. வேண்டாம், நிறுத்திக்கலாம். இது நல்லதில்ல. வலது கையா? இல்ல இல்ல, இததான் ஏற்கனவே நான் கணிச்சிட்டேன். இது போலியான விஷயமா தான் இருக்கணும். நீ எல்லாத்தையுமே ஓவர் திங்கிங் பண்றதுதான் உன்னோட பிரச்சனையே. ஒழுங்காக என்னோட சண்டை போடு. நீ சீரியஸா தான் என்ன சண்டை போட கூப்பிடுறியா? கன்ஃபார்ம் 2 கிளாஸ் 1A ஸ்டூடண்ட்ஸ். அவங்க இந்நேரத்துக்கு ஜிம்ல என்ன பண்றாங்க? ஹோம் டீச்சர். ஹலோ, இரேசர் ஹெட். உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் ஜிம் B ல இருக்காங்க. அவங்கள பாத்துக்க வேண்டியது உங்க கடமை. இது என்ன புது கதை? இந்த பசங்க தேவையில்லாம அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதோட நிறுத்திக்கோ கச்சான். சண்டை போடுறதுக்கு பதிலா நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நீ தேவையில்லாம எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ இதுக்கு தகுதியானவ இல்லன்னு யாரும் சொல்லல, புரிஞ்சுக்க. நான் உன்னை நில்லுன்னு சொன்னேன். இரு கச்சான், நானும் வரேன். கச்சான், உன் வாழ்க்கை முழுக்க நீ என் பின்னாடியே தான் இருக்க போற. உனக்கு ஒன்னும் ஆகல. நான் உன்னை எவ்வளவு ஃபோர்ஸ் அடிச்சு உன்னை தள்ளி விட்டாலும் சரி, என்னை விட்டு விலகாம என் பின்னாடியே தான் நீ வந்துகிட்டு இருக்க. நான் சொல்றத கேளு. ஓடுறத நிறுத்திட்டு ஒழுங்கா என் கூட சண்டை போடு. நாம ரெண்டு பேருமே ஒருத்தரை தான் ஃபாலோ பண்றோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, மானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஒரு ஹீரோவா இருக்க என்ன தகுதிகள் வேணுமோ அதை நம்ம கட்டாயமா வளர்த்துக்கணும்.
மெடோரியா உன்னை விட வேகமா வளர்ந்துட்டா அப்படிங்கிறத உன்னால ஏத்துக்க முடியல. நீ அதான் கோவப்படுற கச்சா. ஆனா வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ உங்க ரேங்கிங் எங்க இருக்குன்னு கவனி. நீ முன்னேறணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா உன்னால அதை பண்ண முடியும். எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? சொல்லு. ஏய், உனக்கு அடி எதா பண்ணுதா? என்ன பத்தி நீ கவலைப்படாத. என் கூட சண்டை போடு. ஏன் திருப்பி அடிக்க மாட்டேங்கிற? ஏன் பின்னாடி வந்தவன நான் துரத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமை எதுக்காக எனக்கு வரணும் சொல்லு. ஒண்ணுத்துக்கு உதவாம இருந்த உனக்கு எதுக்கு அவ்வளவு பவர்? வெத்து வெட்டா இருந்த நீ மட்டும் ஆல்மைட்டோட ஃபேவரட் ஆனவனா மாறின. ஆனா ஒன்ன போலவே அவரை ரசிச்சுக்கிட்டு இருந்த நான் மட்டும் ஏன் இன்னும் அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்கேன். முக்கியமா என்ன காப்பாத்த வந்ததால தான் ஆல்மைட் ரிட்டையர் ஆனாரு. நான் மட்டும் கொஞ்சம் பலசாலியா இருந்திருந்தா அந்த வில்லன்ஸ் கிட்ட நான் மாட்டி இருக்கவும் மாட்டேன். என்னை காப்பாத்த அவர் வந்திருக்கவும் மாட்டாரு. இது அவர் ரகசியமா பாத்துக்க முயற்சி பண்றாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் இதை யார்கிட்டயும் சொல்லல. இத பத்தி யோசிக்க கூடாதுன்னு நான் முயற்சி பண்ணாலும் என் மனசுல இது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. எனக்கு சத்தியமா என்ன பண்றதுனே தெரியல. இவன் இவ்ளோ கவலையும் மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருந்திருக்கான். என்னை விட அதிகமாவே இருக்கு. தேவையில்லாம தன்னைத்தானே வெறுத்துக்கிட்டு எரிச்சல்லா இருக்கான். அப்படின்னா எங்களுக்குள்ள இருக்க இந்த சண்டை தேவையில்லாதது. நிச்சயமா யார் தோக்குறா ஜெயிக்கிறாங்கிறது ஒரு விஷயமே இங்க கிடையாது. இருந்தாலும் இந்த சண்டையை நான் போட்டுதான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே கச்சானை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள்னா அது நான் மட்டும்தான். இதுவும் நல்லதுக்குதான். என் ஷூட் ஸ்டைல் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நான் சண்டை போடுவேன். நான் உன்கிட்ட அடி வாங்குவேன்னு தப்பு கணக்கு போடாத. முன்னேறி வா. அவன் எமோஷன்ஸ் அவன் வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு அவன் சண்டை போட்டுதான் ஆகணும். எல்லாம் தெரிஞ்ச பிறகும் இவனை அப்படியே விட்டுட்டு போறது எனக்கு சரியா படல. யோசிச்சு பார்த்தா இங்க நிறைய விஷயங்கள் தப்பாதான் ஆயிருக்கு. ஆனா சின்ன வயசுல இருந்து எங்க 2 பேருக்கும் நல்ல பழக்கங்கள் நிறைய இருக்கு. பல வருஷம் பழக்கமே அந்த ஒரு புள்ளியில தான் மாறி இருக்கு. அதனாலயே மனசுல இருக்க நிறைய விஷயங்களை நாங்க பேசினது இல்ல. மேல நல்ல வேலை தப்பிச்சேன். உன்னை நான் யோசிக்க விட மாட்டேன். நான் இறங்குறதுக்குள்ளேயே அவன் வந்துருவான். அடடா, அவன் கைய நான் தடுக்கணும். மூச்சு விட கூட நேரம் கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் அடுத்து என்ன பண்ணுவான்னு யோசிக்க கூட எனக்கு ஒரு டைம் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனா முன்னாடி விட நான் நகர்ற வேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஆனா இதுக்கே நான் சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா நாங்க 2 பேருமே சக்தி வாய்ந்தவங்க தான். நீ தானே என்கிட்ட அடி வாங்க மாட்டேன்னு சொன்ன. கண்டிப்பா மாட்டேன். ஒருவேளை நீ வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கியா? என்னோட வாழ்க்கையிலேயே நான் ஒன்னதான் ரொம்ப அதிகமா வெறுக்கிறேன். உன் மனசுல என்ன ஓடுதுங்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எப்படி அவ்வளவு அடி வாங்கின பிறகு என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்த? உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருந்த போதும் நீ என்னைய தப்பின் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த. நீ என்னை விட பெட்டர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னோட புது பவரை வச்சு ஒரு ஹீரோவை என்ன ஜெயிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது முடியுமா? அப்படி ஒரு எண்ணமும் மனசுல இருந்தா அதை அழிச்சிடு. இரு, அப்ப இவ்வளவு நாளா உன் மனசுல இது மட்டும்தான் இருந்திருக்கா? சாதாரணமாவே உன்னை யாராவது கேலி செஞ்சாங்கன்னா அவங்கள நீ அவாய்ட் பண்ணதான் முயற்சி பண்ணுவ. ஆனா நான் இங்கதான் இருக்கேன். முன்னாடி நீ சொன்ன மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லாம தான் இருந்தது. அதனாலதான் உன் வெறுப்பேற்ற கேரக்டரையும் தாண்டி உன்கிட்ட இருக்க பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட இல்லாத ஏகப்பட்ட விஷயங்கள் உன்கிட்ட இருந்தது. ஆல்மைட் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது என் கூட இருக்க பலசாலினா அது நீ மட்டும்தான். முன்ன விடாம வேகம் அதிகரிச்சிருக்க. நான் ரொம்ப எமோஷனலா இருந்ததுனால கண்ட்ரோலை கொஞ்சம் இழந்துட்டேன். 1 for all நான் 5% மட்டும் தான் பயன்படுத்தணும்னு முடிவை எடுத்திருந்தேன்.
ஆனா என்னையே அறியாம என்னுடைய உடம்பு ஏகப்பட்ட பயிற்சிக்குள்ள போயிருக்கு. என்னால இதை தடுக்க முடியாது, நான் எதிர்த்துதான் ஆகணும். நான் என்னோட பவர்ல ஒரு 8% இவனை எதிர்த்து சண்டை போட போறேன். ரெடியாரு? என் கண்ணுக்கு நீ ரொம்ப பலசாலியா தெரிஞ்ச கச்சான். அதனால நீ என்னவா ஆகுறன்னு பார்க்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் எப்பவுமே உன்னை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தேன். இவ்வளவு ஸ்பீடா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. 5%ல இருந்து 8%க்கு பவர் அதிகப்படுத்துறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. என குறிப்பிட்ட நேரத்துக்கு அது சின்ன வித்தியாசத்தை மட்டும்தான் உருவாக்கும். அதனாலதான் நான் எப்பவுமே உன் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தேன். இவனுக்கு என்ன விட பலம் அதிகமா இருக்கா? இந்த அடியில இருந்து கண்டிப்பா அவனால நகர்த்திருக்க முடியாது. என்ன திடீர்னு பவர் அதிகமாகுது. உன்னால இவ்வளவுதான் முடியுமா? இவ்வளவு நல்ல ஒரு முறை கூட என்னால இத உன் முகத்துக்கு நேரம் சொல்ல முடியல கச்சான். இப்ப புரியுதா நான் எதுக்காக உன்னை தோக்கடிக்கிறேன்னு? நீ என்னை விட சிறந்தவன். அந்த நொடியில தான் காப்பாத்தணுங்கிறத விட ஜெயிக்கணும்ன்ற வெறி என் உடம்புல அதிகமா வந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமா உன்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன். சில நேரங்கள்ல எனக்கே அது சுத்தமா பிடிக்காது. ஆனா வெற்றிங்கிறது நம்ம 2 பேரையும் பொறுத்துதான் இருக்குங்கிறது நானே கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச கச்சான். சண்டை போறதுல உன்னை விட நான் தான் சிறந்தவன். நான் மட்டும் என்ன சும்மாவா குதிச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் தான் என்னோட ஷூட் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத உனக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கேன்ல. உன்னோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் இங்க சண்டை போடுறேன். நீ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காத கச்சான். என் கையில பிரஷர் ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் காலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக 5% கூட என் கையில பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. வெற்றியாளனா இருக்கணும்னா கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிச்சே தீருவேன். இது உன்னோட டர்ன். என் சந்தேகம் எல்லாத்தையும் தீர்த்து வச்ச ஆல்மைட்டுக்கு இந்த சண்டையை நான் சமர்ப்பணம் பண்றேன். ஒரு நாள் இந்த சக்தி எனக்குன்னு கண்டிப்பா சொந்தமாகும் கச்சான். என் சொந்த சக்தியை வச்சு நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன். நான் கண்டிப்பா வாங்கிட்ட தோக்க மாட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள நடந்த இந்த சண்டையில நான் தான் ஜெயிச்சேன். உன்கிட்ட ஆல்மைட்டோட பவர் இருக்க, அத உன் இஷ்டத்துக்கு முன்னால பயன்படுத்த முடியும். இவ்வளவு இருந்தும் நீ எப்படி என்கிட்ட தோத்தன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி? எப்படி உன்னால என்கிட்ட தோக்க முடியும்? 2 பேரும் இப்பவே நிறுத்துங்க. உங்களை தான் சொல்றேன். நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆல்மைட், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் இதை முன்னாடியே கவனிச்சிருக்கணும். இது ஏன் தப்பு தான். எதுக்கு இப்படி சொல்றீங்க? நீங்க என் டேக்குவை தேர்ந்தெடுத்தீங்க. அந்த ஸ்லஜ் இன்சிடென்ட்ல தான் நீங்க அவனை தேர்ந்தெடுத்தீங்க. அதுக்கு காரணம் என்ன? அவன் கிட்ட பவரே இல்ல. ஆனா எல்லார விடவும் இவன் தான் ஹீரோவா இருந்தான். ஆனா நீ ஏற்கனவே ரொம்ப பலசாலியா இருந்த. 10ஆவதுக்கு ஸ்டேஜ்லயும் சண்டை போட்ட. அதான் நான் இவனை வளர்த்து விடணும்னு முடிவு பண்ணேன். நானும் வீக்கா தான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு எப்பவுமே உங்களை மாதிரி ரொம்ப பெரிய பலசாலியா இருக்கணும்னு தான் ஆசை. உங்களோட இந்த நிலைமைக்கு நிச்சயம் என்னோட இயலாம தான் காரணம். இது நிச்சயமா உன்னோட தப்பு இல்ல பக்குகோ. என் உடம்பு ஏற்கனவே அதோட லிமிட்டை எட்டிருச்சு. அதை நானே நினைச்சாலும் கண்டிப்பா மாத்த முடியாது. நீ பலசாலிதான். ஆனா நான் உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்திட்டேன்றதுனால உன் உணர்வுகளை புரிஞ்சுக்க தவறிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்ன இருந்தாலும் நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான்.
இத்தனை வருஷமா ஹீரோவா இருந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கத்துக்கிட்டேன். பெரிய ஹீரோவாகணும்னு நீ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. பிரச்சனையில இருக்க மக்களை காப்பாத்தணும், அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் நீ நினைக்கிறதும் தப்பு இல்ல மிடோரியா. 2 ஸ்கில்ஸுமே ஒருத்தனுக்கு அவசியம்தான். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாம போனா கூட நியாயத்தை நிலைநாட்ட முடியாத. அதனால தான் உன்னை மிடோரியாக்கு ரொம்பவே பிடிக்கும் கச்சான். அவ மனசுல நீ நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறதுக்கு இதுவே ஒரு முக்கிய காரணம். இப்போ உங்க ஃபீலிங்ஸை நீங்க பகிர்ந்துகிட்டதுனால உங்களுக்குள்ள ஒரு புரிதல் உண்டாகும் நம்புறேன். ஒருத்தரை இன்னொருத்தர் உயர்த்தி விடணும்னு சிந்தனை உங்க மனசுக்குள்ள இருந்தாலே போதும். ஜெயிக்கவும் செஞ்சு மக்களையும் காப்பாற்றக்கூடிய மிக சிறந்த ஹீரோஸ் அவங்க 2 பேராலையும் வர முடியும். நான் இந்த வார்த்தைகளை கேட்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாரு, இந்த பலசாலி எப்பவுமே உன் பின்னாடி உன் கூடவே நின்னுக்கிட்டு இருப்பான். இன்னொரு முறை நீ தோத்தனு வைய, உன்னை தோக்கடிக்கிறதுக்கு கண்டிப்பா நான் கடுமையா உழைப்பேன். சரி உண்மையை சொல்லுங்க, உங்க 2 பேரை பத்தி இன்னும் வேற யாருக்கெல்லாம் தெரியும்? ரெக்கவரி கேர்ளுக்கும் பிரின்சிபலுக்கும் மட்டும்தான் தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தா உனக்கு மட்டும்தான் தெரியும். இதை நான் யார்கிட்டயுமே தெரியப்படுத்த விரும்பல ஆல்மைட். நீங்களா யார்கிட்டயும் சொல்ற வரைக்கும் இத நான் யார்கிட்டயுமே சொல்ல போறதில்ல. டேகோ மாதிரி இல்லாம இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றி கச்சான். உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயத்தை நீங்க ரகசியமா வச்சுக்கோங்க. நான் தான் உங்க 2 பேருக்கிட்டையும் கெஞ்சணும். ஆனா நீங்க 2 பேருமே எனக்காக யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த விஷயத்த உங்களுக்காக பண்ணல. இது வெளில தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாகும்னு மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். ஆனா இது இவ்ளோ தூரம் வந்ததுனால எனக்கும் மிடோரியாக்கும் இடையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியப்படுத்தி ஆகணும். அதுக்கப்புறம் ஆல்மைட் கச்சானுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தினாரு. வில்லன்களை எதிர்த்ததுல இருந்து வழி வழியா அவருக்கு எப்படி அந்த பவர் அதிகமாச்சுன்னு சொன்னாரு. அந்த பவரை பயன்படுத்தி அவர் எப்படி நம்பர் 1 ஆனாருன்னு சொன்னாரு. அடிபட்டு அவரோட பவர் குறைஞ்சதையும் அவரு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம என்னை ஏன் தேர்ந்தெடுத்தன்னு சொன்னாரு. இது மட்டும் வெளில தெரிஞ்சா மக்கள் எல்லாரும் நிச்சயமா இதுக்காக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தயவு செஞ்சு உன் வாயை மூடிக்கிட்டு இரு டேகோ. சொன்னது புரிஞ்சுதா? என் பவரை பயன்படுத்தணும்னு நினைச்சது என்னோட முடிவுதான். நான் முன்ன சொன்ன மாதிரி இது நிச்சயம் உன்னோட தப்பு கிடையாது. இப்ப எனக்கு புரியுது. இதனால என் குறிக்கோள் கண்டிப்பா மாறாது. நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை விட பெரிய ஹீரோவாகி உன்னையே மிஞ்சுவேன். நிச்சயமா அது எனக்கு சந்தோஷம்தான். இதுக்கப்புறம் எல்லாமே கண்டிப்பா மாற்றம் அடையும் டேகோ. உனக்கு புரியுதுல? நீ எப்படி உன்னை சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் கவனிச்சு உனக்குள்ள இருக்கிற சக்தியை அதிகப்படுத்திக்கிறியோ அதே மாதிரி என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நானும் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். நிச்சயமா நான் உன்னை விட உயரமான இடத்துக்கு போவேன். அப்படின்னா அதை விட அதிகமான உயரத்துக்கு நான் போவேன். என்ன? கண்டிப்பா நான் உன்னை விட பெரிய ஆளா வரணும். உனக்கு என்ன தைரியம்? இப்பதானே நான் சொன்ன உன்னை விட உயரமான இடத்துக்கு போவேன்னு. எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன்னை விட பெரிய ஆளா ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்ன? இது மூலமா அவங்க 2 பேருக்குள்ள இருந்த போட்டி நல்ல போட்டியா மாறுச்சு. எனக்கும் ஆல்மைட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இப்ப எங்க 3 பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பிலிமினரி ஹீரோ லைசன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்க சண்டை போட்டிருக்கீங்க. உங்களுக்குள்ள எப்படி இவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு தான் சத்தியமா எனக்கு புரியல. ஐசாவா, கொஞ்சம் பொறுமையா இரு. தயவு செஞ்சு அவங்களை கட்டி போடாத. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்ன விஷயம் ஆல்மைட்? மிடோரியாவும் பக்குகோவும் தானே அவங்க அந்த ஜிம்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியும். அதான் இப்ப நானே இங்க வந்திருக்கேன். அவங்க இங்க படிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். அதனால அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். பேசாம நானே அது என்னங்கறத போய் பாத்துருவா. நான் அவங்கள கூட்டிட்டு வரேன். எல்லாம் உங்க தப்பா? அது எப்படி? நான் ரிட்டையர் ஆனதுக்கு முழு காரணமும் யங் பாக்குகோ தான் அவனே நினைச்சிட்டு இருக்கான். அவன் அந்த எக்ஸாமை ஒருவித கில்ட்டோட தான் சந்திச்சிருக்கான். 10ஆவதுக்கு அவனுக்குள்ள இருந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அவனை இப்படி பண்ண வச்சிருச்சு. அவங்களோட டீச்சர் தோத்து போனாங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்குள்ள இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்னால தானே. நீங்க எதுக்காக ரூல்ஸை மீறினீங்கிறது எனக்கு புரிஞ்சாலும் நீங்க ரூல்ஸை மீறினதை என்னால மன்னிக்க முடியாது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை உண்டு. முதல் அடியை யார் அடிச்சது? நான் தான்.
அவன் மட்டும் கிடையாது, நானும் அவனை பயங்கரமா தாக்கினேன். உங்க 2 பேரையும் நான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்றேன். 4 நாள் பக்குகோவுக்கு, 2 நாள் மிடோரியாவுக்கு. அந்த நேரத்துல டாமையும் காமன் ஏரியாவையும் நீங்க தான் சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு ஒரு அப்பாலஜி லெட்டரும் வேணும். உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. இந்த தடவை நீங்க ரெக்கவரி கேர்ள் கிட்ட போக கூடாது, புரியுதா? நீங்களே உங்களை பாத்துக்கிற வழியை பாருங்க. அவ்வளவுதான், கிளம்புங்க.歩くほどに靴底が汚れてく、そんな風に僕らの魂もすり減れば陰ってしまうよ。そんな時に思い出して君が諦められない理由を救ったはずが救われたっけ、握ったつもりが握られたって、あまねく旅路に光あれ、強さや弱さでは語れないぜ。立ち向かうその一歩ずつが君の勇敢さの勝利だった。叫ぶために息を吸うように、高く飛ぶために助走があって、笑うために僕らは泣いた。それを敗北とは言わない。Long haul video。 நீங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க. அதனால உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் இப்படி பண்ணீங்க? முட்டா பசங்களா! சரி, நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா இல்லையா? சமாதானம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ஆகலன்னு சொல்லலாம். எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னதான் முடிஞ்சதுன்னு இப்ப நீங்க சந்தோஷப்பட்டாலும் ஓபனிங் செரிமனியை நீங்க மிஸ் பண்ண போறீங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏய் பக்குகோ, உன்னோட எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நீ என்ன பண்ண போற? தயவு செஞ்சு வாய மூடு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். சரி சரி, ஜாலியா க்ளீன் பண்ணுங்க. சரி, என் ஷூட் ஸ்டைல பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ என்ன பண்றங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. நீ வேகமா வந்தாலுமே சரி, அதை என்னால கெஸ் பண்ண முடியுது. இப்படி இருந்தா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியாது. ஓ, புரியுது. நீ உன் கையை பயன்படுத்தாததை பார்க்கும் போதே எரிச்சலா இருக்கு எனக்கு. புரியுது. ப்ரிவ்யூ வந்துருச்சு. UAIயோட 2வது செமஸ்டர் ஆரம்பமாகுது. ஓசோ இன்சிடென்ட், அப்புறம் ட்ரைனிங் கேம்ப், ப்ரொவிஷனல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். இப்ப அடுத்த இன்டர்ன்ஷிப்ல நாங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆனா எதிர்பாராத விதமா ஆல்மைட் ரிட்டையர் ஆனதுனால இவ்வளவு நாள் பதுங்கியிருந்த வில்லன்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட் சீசன் 4 என்கவுண்டர்ஸ். UAவோட டாப் 3 என்ன எப்படி சந்திச்சேன்றதுக்கான கதை தான் அது. தொடர்ந்து முன்னேறுவோம். லெட்ஸ் அல்ட்ரா.